எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். இந்த ஆலமரத்தை பார்க்கும்போது ஒரு காலத்துல செழிப்பா இருந்த இந்த மரம் அநியாயமா இப்படி காஞ்சி போச்சேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மரத்தை பார்க்குற நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப இந்த ஆலமரத்தோட வேர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோ நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆலமரத்துக்கு நம்ம வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஒரு பலமான சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஒரு ஃப்ளோல சின்ன விஷயம்னு சொல்லிட்டேன். இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இருக்கிற ஜென் ஜெனரேஷன் டீனேஜ் பசங்க இல்ல பொண்ணுங்க கிட்ட உங்க கொள்ளு தாத்தாவோட பேர் என்னன்னு கேட்டா அவங்களோட பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொள்ளு தாத்தானா யாரு? கொள்ளு விக்கிற தாத்தாவா அப்படின்னு அவங்க கேட்டாலும் கேட்பாங்க. நான் இதை சிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க, ரொம்ப சீரியஸா சொல்றேன். நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் அவங்க காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த 5 தலைமுறையோட பேருங்க எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு பக்கத்து பிளாட்ல இருக்கவங்களோட பேர் கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? சுருங்கி போன நம்மளோட குடும்பம். விவசாய காலத்துல 5 தலைமுறையா இருந்த நம்ம குடும்பம் தொழில் மயமானதுக்கு அப்புறம் 3ஆ சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஐடி கார்ப்பரேட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தனி கொடுத்தனமா மாறி எதிர்காலத்துல தனிமைங்கிற நிலைமையை நோக்கி இப்ப போய்கிட்டு இருக்கோம். விவசாயத்துல தேவைப்பட்ட அந்த கூட்டு உழைப்பு குறைஞ்சி கார்ப்பரேட் உலகத்துல தனி நபர் உழைப்புக்கு மாறினதுதான் இந்த குடும்ப சுருக்கத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம். அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்தா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்பா அம்மா அந்த 2 பேரோட மட்டும் இருக்காது. தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தை அப்படின்னு அத்தனை உறவுகளோடையும் சேர்ந்து இருக்கும். சொந்தக்காரங்களோட வாய்மொழி மூலமா, தாத்தா பாட்டியோட கதைகள் மூலமா, பொது அறிவு, உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எல்லா நல்லது கெட்டதும் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வந்துச்சு. இதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த ஊர்ல ரத்த சம்பந்தமே இல்லாத யாரை பார்த்தாலும் சித்தப்பா சித்தி மாமா அத்தை பெரியப்பான்னு ஊர் மொத்தம் ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள் இவங்களோட அவசியத்தை நம்ம முன்னோர்கள் ரொம்ப துல்லியமா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நடந்தாங்க. கிராமத்துல இருந்து எல்லாரும் நகரத்துக்கு வேலை தேடி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பம்னா குழந்தை, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அப்படின்னு சுருங்கிச்சு. அதுலயும் அந்த தாத்தா பாட்டிய குழந்தை பார்க்கணும்னா சம்மர் ஹாலிடேஸ்னு சொல்ற அந்த கோடை விடுமுறையில மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த விஷயம்தான் குடும்ப அமைப்பை மொத்தமா மாத்திருச்சு. அந்த சமயத்துல உறவு பாலம் முழுசா அருந்துடாம காப்பாத்துனது யாருன்னா பங்காளிங்க. இந்த பங்காளிங்கனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உறவு பாலம் ஸ்ட்ராங்கா நின்னுக்கிட்டு இருக்கு. அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு கண்டிப்பா ஒன்னா சேருவாங்க. அந்த நல்லது கெட்டதுல அவங்க செய்ய வேண்டிய கடமைய கரெக்டா செய்வாங்க. அதனாலதான் அந்த ரத்த உறவுகளோட பந்தம் உயிரோட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் காலனி அதுலயும் எல்லார்கிட்டையும் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, we are living in gated apartment, we are living in gated colony அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி கேட்டட் அபார்ட்மெண்ட் கேட்டட் காலனில இருக்கிற இந்த குழந்தைங்க தாத்தா பாட்டிங்கள சம்மர் ஹாலிடேஸ் சொல்ற கோடை விடுமுறையில கூட போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா ஸ்கைப் வாட்ஸ்அப்ல தாத்தா பாட்டியோட உருவம் தெரியும், ஆனா அவங்களோட உண்மையான அன்பு தெரியாது. அதை நாம உணர முடியாது. அது அவங்க கூட சேர்ந்து இருக்கும் போதுதான் அனுபவிக்க முடியும். இதனால அந்த குழந்தைக்கு ஏற்படுற உளவியல் பாதிப்பு, அதாவது மன ரீதியான பாதிப்பை பத்தி, அதுலயும் நல்லா படிச்சு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற அந்த பெத்தவங்க துளி கூட கவலைப்படல, அதை பத்தி யோசிக்கலங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம். இதனால வர பிரச்சனைன்னு சொல்றதை விட ஆபத்துன்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்றதுக்கு வீட்டுல பெரியவங்க, தாத்தா பாட்டி மாதிரி பெரியவங்க இருக்க மாட்டாங்க. பெத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. அதான் உண்மை. சில பேர் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. அந்த மாதிரி சமயத்துல அந்த குழந்தைங்க தனிமை ஆயிடுவாங்க. அந்த தனிமை எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பெத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த தனிமை இப்படியே நீடிச்சுதுன்னா கண்டிப்பா அந்த குழந்தையோட எதிர்காலம் கேள்விக்குறிதான். ஒரு காலத்துல பூமியோட ஆழத்துல எல்லா வேர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஆலமரம் மாதிரி இருந்தது நம்ம குடும்பம்.
ஆனா இன்னைக்கு நவீன வாழ்க்கைங்கிற காத்துல தானா கீழே விழுந்துடுற வேறே இல்லாத சின்ன சின்ன செடியா மாறிடுச்சு. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா எதிர்கால தலைமுறைகள் மனித உறவுகளுக்கு ரொம்ப தூரம் ஆயிடுவாங்க. மனித உறவுகளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை தான் வாழ்வாங்க. இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது தனி மனித வாதத்தை இன்னைக்கு தலைமையில வச்சு கொண்டாடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதும் குழந்தை பெத்துக்கிறதும் இப்ப நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. மனுஷங்களுக்கு பதிலா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற ஒரு மெஷின் கிட்ட அன்பை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கால இந்த மாதிரி ஒருத்தர் ஏஐ பாட்டை தன்னோட பொண்டாட்டியா நினைச்சு அது கூட பழகி கடைசியில மனநல பாதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த தனிமை மனுஷங்களை கடைசியில எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு ஜப்பான் ஒரு சிறந்த உதாரணம். ஜப்பான்ல இப்போ கொடோகுஷின்னு ஒரு விஷயம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. கொடோகுஷினா உறவுகள் யாருமே இல்லாம தனிமையில வாழ்றவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பல நாள் கழிச்சு, அதுவும் அவங்களோட டெட் பாடியில இருந்து ஸ்மெல் வந்து மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்ற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன கொடுமைங்க இது! இப்படி ஒரு நிலைமையா? இந்த விஷயம் ஜப்பான்ங்கிற ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. எத்தனையோ பெரிய பெரிய மேதைங்க எல்லாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா மனுஷங்க திருந்தின பாடு இல்ல. நான் ஒரு சாதாரண நபர், நான் சொல்லியா இவங்க திருந்த போறாங்கன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது. ஆனா ஆசை யாரை விட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ஆசை இல்ல, என்னோட நப்பாசை. இதை கேட்டு ஒரு 2 பேர் திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசை. கடைசியா இந்த தலைமுறையோட பெண்களுக்கு, முக்கியமா குழந்தைய பெத்த சில தாய்ங்களுக்கு மட்டும் என்னோட தாழ்மையான கோரிக்கை. நீங்க உங்க குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நான் பெத்த பொக்கிஷம் என் கையில இருக்குன்னு பெருமையா ஃபீல் பண்ணலாம். ஆனா மத்தவங்க எல்லாரும் குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி இவளுக்கு இந்த குழந்தை கிடைச்சிருச்சேன்னு வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்காதீங்க. வழக்கமா வீடியோவோட எண்டுல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் இமேஜை காட்டுவேன். ஆனா இந்த வீடியோவில் அதை நான் காட்ட மாட்டேன். ஏன்னா எல்லாரும் லைக் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை பண்ணல. நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் லைக் பண்ணணுங்கிற நப்பாசையோட பண்ண வீடியோ இது.